நண்பர்களுக்கு வணக்கம். வாங்க, இந்த மே மாசத்துல எங்க மாடி தோட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப நாம பார்த்துக்கிட்டு இருக்கிற செடி வந்து ஆலமரங்க. இது போன்சாய் செய்யறதுக்காக வளர்த்துக்கிட்டு வர்றேன். தண்டு மொத்தமானா தான் இத போன்சாயா கன்வெர்ட் பண்ண முடியும். அதுவரைக்கும் இது வளர்ந்துகிட்டு இருக்கட்டும். பக்கத்துல பாருங்க, முள்ளுசி தாமரம். முள்ளுசி தாமரத்துல எக்கச்சக்கமா பிஞ்சுகள் இப்ப வளர்ந்துகிட்டு இருக்கு. இங்க நீங்க 2 பிஞ்சு பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட 10 பிஞ்சுகள் இருக்கு. இந்த முள்ளுசி தாமரத்த வச்சு 2 வருஷம் ஆகுது. இன்னும் ஒண்ணும் காய்க்கலையேன்னு நாங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது, இத ஹேண்ட் பாலினேஷன் செஞ்சு விடணும்னு. அப்படி நாங்க செஞ்சதுல இப்ப பாருங்க எவ்வளோ பிஞ்சுகள் இருக்கு. இங்க பக்கத்துலயும் பிஞ்சு இருக்குது. அடுத்து இங்க பார்த்தீங்கன்னாக்கா மாமரம். மாமரத்துல 2 காய் தான் காய்ச்சிருக்கு. அதே எங்களுக்கு சந்தோஷம் தான். காரணம் இந்த வருஷம் மாங்கா அவ்வளவா காய்ப்பு இல்ல எங்க ஊர் பக்கம். அதையெல்லாம் கம்பேர் பண்ணும் பொழுது எங்க மாமரம் எவ்வளவோ பரவாயில்ல. பக்கத்திலே பார்த்தீங்கன்னாக்கா, இங்க பாருங்க இது மாதுளம்பழ மரம். மாதுளம்பழ மரத்துலயும் நிறைய பிஞ்சுகள் இருக்கு. இப்பதான் முதல்ல பிஞ்சு விட்டு எல்லாம் காயா காய்ச்சிக்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் சந்தோஷம். இது தாய்வான் பிங்க் கொய்யா மரம். இங்க பாருங்க எவ்வளோ பிஞ்சுகள் இருக்குன்ட்டு. நிறைய பிஞ்சுகள் இப்போ விட்டுக்கிட்டு இருக்கு இந்த கொய்யா மரத்துல. இப்ப போன தடவையை விட இந்த தடவை நிறையா பிஞ்சுகளை வளர விட்டுருக்கோம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மல்பெரி பாருங்க கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு. எவ்வளவு மல்பெரி காய்கள் இருக்கு, இன்னும் பழுக்கல. இது வெள்ளை வெரைட்டியை சார்ந்தது. இப்போ இந்த மல்பெரியும் ஓரளவு ட்ரிம் பண்ணி விட்டுருக்கோம், கபாத் பண்ணி விட்டுருக்குறோம். பக்கத்திலே பார்த்தீங்கன்னாக்கா அத்தி செடியிலையும் நிறையா காய்கள் வந்துக்கிட்டு இருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த கோடை காலத்துல தான் பழங்கள்லாம் நிறைய பழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்திலே பாருங்க சாத்துக்குடி மரம் அப்படியே காய்ச்சி குலுங்குது. அவ்வளோ காய்கள் இருக்கு பாருங்க. செடி ஃபுல்லாவே காய்கள். இதுவும் 2 வருஷமா காய்க்கலேன்னு நாங்க ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம். பார்த்தா இப்ப பாருங்க எவ்வளோ காய்கள் அப்படியே கொத்து கொத்தா காய்ச்சிக்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க, இதுவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இங்க பார்த்தீங்கன்னாக்கா டேபிள் ஆரஞ்சு செடி. டேபிள் ஆரஞ்சுலயும் எவ்வளோ காய்கள் இருக்கு பாருங்க. இப்பதான் பூத்து நிறைய பிஞ்சுகள் விட்டு காய்ச்சிக்கிட்டு இருக்கு. டேபிள் ஆரஞ்சும் நிறைய காய்கள் இருக்கு. இங்க மேலே பார்த்தீங்கன்னா திராட்சை கொடி. இந்த திராட்சை கொடி இப்ப நல்லா செழிப்பமா பச்சையா வளர்ந்துருச்சு பாருங்க. இலைகள் நிறைய வந்துருச்சு. இந்த நொங்கு கூட்டு கரைசல் ஊத்துனதுக்கு அப்புறம் தான் இந்த செடிகள்லாம் நல்லா செழிப்பமா வளர்ந்து இப்போ மொட்டுக்கள் கூட வைக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. இங்க பாருங்க அந்த இடத்துல நிறைய பூ கொத்து கூட இருக்குது நுனியில. இங்க பாருங்க கும்குவாட் ஆரஞ்சு செடி. இந்த கும்குவாட் ஆரஞ்சு செடியிலையும் நிறைய பழங்கள் இருக்கு. இப்பதான் நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கு. அடியில எல்லாம் பாருங்க எவ்வளோ பழங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பழங்களும் இப்ப கொட்டுறது கொஞ்சம் நின்னுருச்சு. இந்த நொங்கு கூட்டு தண்ணி ஊத்துறதுக்கு அப்புறம் பழங்கள் உதிர்றதும் கொஞ்சம் குறைவாயிடுச்சு. நிறைய பிஞ்சுகளும் வச்சுக்கிட்டு இருக்கு இப்ப. இங்க பாருங்க எவ்வளோ பிஞ்சுகள் வச்சுக்கிட்டு இருக்குன்னு. இது ஸ்டார் ஃப்ரூட் ட்ரீ. இந்த ஸ்டார் ஃப்ரூட் ட்ரீய இப்ப வந்து கவாத் பண்ணியிருக்கோம். இலைகள், பூக்கள், பிஞ்சுகள் எல்லாமே கொட்டிருச்சு இந்த வெயில்ல. சரி அப்படின்ட்டு இப்ப கவாத் பண்ணி நல்லா தண்ணி குடுக்குறோம். நொங்கு கூட்டு தண்ணி குடுக்குறோம். குடுத்த பிறகு புது இலைகள்லாம் இப்ப வந்துகிட்டு இருக்கு. பாருங்க. 1, 2 காய்களும் இருக்க தான் செய்யுது. ஸ்டார் ஃப்ரூட் காய்கள். தக்காளி இன்னும் முழுசா ஓயல. 11 கிலோ அறுவடை பண்ணிட்டோம். அதுக்கப்புறமும் 1, 2 பழங்கள் செடிகள்ல இருக்க தான் செய்யுது. இந்த செடிகள் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டோம் பாருங்க. ப ப்ரௌனா போன இலைகளை எல்லாம் நீக்கிட்டு, இந்த காய்கள் இருக்கிற செடிகள மட்டும் நல்லா பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் பழமரங்களே பார்த்தோம். இப்ப வாங்க காய்கறி செடிகள பார்க்கலாம். இங்க பாருங்க இது வந்து பச்சை காராமணி செடி. இப்ப அத புதுசா போட்டு விட்டது. நல்லா பெருசா வளர்ந்து நெட்டு மேல ஏறிடுச்சு. பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா நெய் மிளகா செடி. அப்படியே பெருசா நெட்டு உயரத்துக்கு வளர்ந்திருக்கு. இது இன்னும் காய்க்கல. ஆடிப்பட்டத்துல காய்க்கும்னு நினைக்கிறோம். இங்கே அதுக்கு பக்கத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, அம் இந்த வந்து மஸ்க் மெலான் செடி. மஸ்க் மெலான் செடியில ஒரு காய் வளர்ந்துகிட்டு இருக்கு பாருங்க. மஸ்க் மெலான் காயி. இங்க மேல நிறைய பிஞ்சுகள் இருக்கு பாருங்க. நிறைய பிஞ்சுகள். இதுவும் நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கு. இங்கே 2 காந்தாரி மிளகாய் செடி வச்சிருக்கோம்.
2மே நல்லா செழிப்பமா வளர்ந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு இலையும் எவ்வளோல பெருசு இருக்கு பாருங்க, இந்த காந்தாரி மிளகாய் செடியில. அதுதான் அந்த இதுக்கு தகுந்தது மாதிரி மண்கலவை நாம தயார் பண்ணோம்னா, இந்த அளவுக்கு செடிகள் நல்லா வளப்பமாவும், அம் ஹெல்த்தியாவும் வளரும். பச்சையா இருக்கு பாருங்க இலைகள் எல்லாம். அதுக்கு பக்கத்திலே நாம காசு குடுத்து வாங்கி நட்ட நாட்டு வல்லாரை செடிகள் பாருங்க. பழைய இலையெல்லாம் உதிர்ந்துட்டு, புது இலைகள் இப்ப வந்துகிட்டு இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கருணைக்கிழங்கு செடி. அதுக்கு பக்கத்திலேயே பாருங்க சேப்பங்கிழங்கு செடி. இங்க ஒரு சேப்பங்கிழங்கு செடி இருக்கு. சேப்பங்கிழங்கு செடிகள் ஒரு 4, 5 இருக்கு தோட்டத்துல. இங்க அதுக்கு பக்கத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொட்டியிலயும் பச்சை காராமணி போட்டு விட்டுருக்கோம். அதுவும் மேலே ஏறி பாருங்க நெட்ட பிடிச்சிருச்சு. இன்னும் ஒரு 4, 5 நாள்ல காய்கள் வந்துரும் அப்படின்னு பார்க்குறோம். இங்க பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளரி கொடி. இந்த வெள்ளரி கொடியில ஒரு சின்ன வெள்ளரிக்கா பிஞ்சு இருக்கு பாருங்க. இப்பதான் பிஞ்சு விட ஆரம்பிச்சிருக்கு. பக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த கத்தரி, வரி கத்தரி, ஒட்டு கத்தரி, சுண்டக்காய் செடியில ஒட்டு குடுத்தது. இத இப்ப வந்து கவாத்து பண்ணி விட்டுருக்கோம். இதுவும் இன்னும் அந்த தழைஞ்சு நெறைய காய்கள குடுக்கும் அப்படின்னு நம்புறோம். பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா, தர்பூஸ் செடி. இந்த தர்பூஸ் செடி எவ்வளோ தூரம் போயி அந்த நெட்ல ஷேட் நெட் மேலேலாம் ஏறி இருக்கு. இதுலயும் பிஞ்சுகள் சின்ன சின்ன பிஞ்சுகள் நெறையா இருக்கு. இங்க பாருங்க, இங்கேயும் ஒரு பிஞ்சு. இப்பதான் தர்பூஸும் பிஞ்சு விட்டுக்கிட்டு இருக்கு. இந்த செக்ஷன்ல பார்த்தீங்கன்னாக்கா, ஆஸ் யூசுவல் கீரை செக்ஷன். எல்லா விதமான கீரைகளும் நல்லா செழிப்பமா வந்துகிட்டு இருக்கு. பாருங்க, எல்லா விதமான கீரைகளும் இருக்கு இதுல. அம் பொன்னாங்கண்ணி கீரை, பாலக்கீரை, பசலைக்கீரை, அரக்கீரை, வல்லாரைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இப்படி எல்லா விதமான கீரைகளும் இந்த செக்ஷன்ல இருக்கு. அது தவிர இங்க மேல பாருங்க, நெட்டு மேல முசுமுசுக்கை நெட்டுக்கு மேல ஏறி எவ்வளோ தூரம் போகுது பாருங்க. அதுல வந்துட்டு காய்களும் நெறையா இருக்கு. இது ஒரு சிறந்த ஒரு மூலிகை. இந்த பூ வந்து கிருஷ்ண கமலம் பூ மாதிரியே இருக்கும். இப்போ பூவெல்லாம் போயிட்டு காய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதையும் பாருங்க. இங்க வெண்டைக்காய் செடிகள் இருக்கு. வெண்டைக்காயும் நெறையா கா சிகப்பு வெண்டைக்கா காய்ச்சிக்கிட்டு தான் இருக்கு. இங்க பாருங்க, ஒரு சிகப்பு வெண்டைக்கா விதைக்கி விட்டுருக்கோம். எவ்வளோ நல்லா செழிப்பமா இருக்கு பாருங்க. இதிலேருந்து விதைய எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, மிளகா செடி. இந்த பச்சை மிளகாயா இருந்தது எல்லாமே பழுத்துருச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லா எப்படி இருக்கு பாருங்க. ஒரு செடியிலே 200, 300 பழத்துக்கு மேல இருக்கும். இதெல்லாம் இப்ப பறிச்சு நம்ம வெயில்ல காய வைக்கணும். அடுத்து இங்க மேல பார்த்தீங்கன்னா, சொரக்கா செடியும், புடலங்காய் செடியும் இருக்கு. செடிகள் நல்லா செழிப்பமா, பச்சையா, ஆரோக்கியமா இருக்கு. ஆனா வந்துட்டு பூ ஆண் பூக்கள் தான் வந்துகிட்டு இருக்கு. 1, 2 பெண் பூக்கள் வர்றதும் கருகி போய்க்கிட்டு இருக்கு. அடுத்து இங்க பார்த்தீங்கன்னாக்கா, இருவாச்சி மல்லி. பூத்து ஓஞ்சதுக்கு அப்புறம் இத வந்து ட்ரிம் பண்ணி விட்டோம், கவாத்து. செடி இலை வருதோ இல்லையோ, மொட்டுக்கள் எப்படி வந்துகிட்டு இருக்கு பாருங்க எல்லா இடத்துலயும். இங்க பாருங்க, மொட்டுக்களா தான் வந்துகிட்டு இருக்கு. இலைகளுக்கு பதிலா. இருவாச்சியும் நெறைய நல்லா வந்துகிட்டு இருக்கு. பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மதுரமல்லி. மதுரமல்லியும் ட்ரிம் பண்ணி விட்ட பிறகு, இது ரொம்ப நல்ல செழிப்பமா மொட்டுக்கள் எப்படி கொத்து கொத்தா வருது பாருங்க. இங்க பாருங்க, நெறைய மொட்டுக்கள் இருக்கு மதுரமல்லியில. இதுவும் அடுத்து பூத்துரும். இங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சாதாரண குண்டு மல்லி. இது பூக்கல, அப்படியெல்லாம் பூக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நானு. இப்ப பார்த்தோம்னா, அந்த 2 மல்லி செடியும் ரெஸ்ட் எடுக்குது. இது பாருங்க எவ்வளோ பூ குடுத்துக்கிட்டு இருக்கு. எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குன்னு பாருங்க. இங்கேயும் நெறைய மொட்டுக்கள் இருக்கு. இந்த குண்டு மல்லி, அதாவது எங்க ஊரு குண்டு மல்லி நல்லா பூத்துக்கிட்டு இருக்கு. அடுத்து இங்க கருவேப்பிலை செடி நல்லா சூப்பரா வந்துகிட்டு இருக்கு. இங்க மருதாணி செடி. பார்த்தீங்கன்னாக்க கிரைசாந்தமம், எல்லோ கலர் கிரைசாந்தமம் இங்க இருக்கு. எல்லோ கலர் கிரைசாந்தத்துல 3 செடி நாங்க பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கோம். இந்த பர்பிள், ஆரஞ்சு அதெல்லாம் ஹைபிரிட்ன்னு நெனைக்கிறேன். அதெல்லாம் வந்துட்டு செத்து போயிருச்சு. இந்த எல்லோ கலர் மட்டும் நல்லா செழிப்பமா இருக்கு. அடுத்த சீசனுக்கு பத்திரமா பாதுகாக்கிறோம். பாதி நேரம் வெயில்ல இருக்கும், பாதி நேரம் நிழல்ல இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல இத வச்சு காப்பாத்திக்கிட்டு இருக்கோம். கரும்பு செடிகள பாருங்க. எவ்வளோ ஆரோக்கியமா, எவ்வளோ செடிகள் இருக்கு கரும்பு செடிகள். இங்க பார்த்தீங்கன்னா, வெண்டைக்கா, பச்சை வெண்டைக்காய் இந்த சைடுல காய்ச்சிக்கிட்டு இருக்கு. வெண்டைக்காய பாருங்க. அடுத்து இங்க வாட்டர் ஆப்பிள். இந்த வாட்டர் ஆப்பிள் செடி தான் ஒரு சோகம். என்னன்னாக்க,
மேலே தென்னை மரத்துல இருந்து இங்க பாருங்க தென்னை மரம். அந்த தென்னை மரத்துல இருந்து தேங்காய் இந்த வாட்டர் டேங்க் மேல இருந்து தெரிச்சு இந்த வாட்டர் ஆப்பிள் மேல விழுந்து பாதி செடி உடைஞ்சு போச்சு. அந்த உடைஞ்சு போனதை தான் மேற்கொண்டு விழுகிற காய்கள்லாம் செடியை உடைச்சிடக்கூடாதுன்னு அந்த காஞ்ச சருகை இதில் போட்டு வச்சிருக்கோம். இந்த மாதிரி தோட்டம் எல்லாமே இப்போ நல்லா ஆரோக்கியமா இருக்கு. இங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, சர்க்கரைவள்ளி கிழங்கு 2 செடியில வச்சு விட்டுருக்கோம். பைனாப்பிள் செடி ஒரு 5 செடி இருக்கு வீட்ல. இங்க 2 செடி இருக்கு. இங்க பாருங்க. அங்க தூரத்துல 1 இருக்கு. இங்க பக்கத்திலே 1 வச்சிருக்கோம் பாருங்க. இந்த மாரி 5 செடி பைனாப்பிள் செடி வச்சிருக்கோம். இங்க ஒரு குட்டி செடி இருக்கு. இதெல்லாம் பாருங்க. இங்க பாருங்க வந்துட்டு அடீனியத்தோட சின்ன கன்னுங்க. இது நல்லா வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இங்க இதுல பார்த்தீங்கன்னாக்கா, அரைக்கீரை விதைக்காக நான் இத எடுத்து காய வச்சு வச்சிருக்கேன். இதுல இருந்து அரைக்கீரை விதையும் நாம வந்து எடுத்துறலாம். இங்க சம்பங்கி பூ. சம்மங்கி பூவ பாருங்க. இது இப்ப மொட்டு விட ஆரம்பிச்சிருச்சு. சம்மங்கி பூ. செடிகள் எல்லாமே ஓரளவுக்கு செழிப்பமா தான் இருக்கு. எங்க தோட்டத்திலே அல்லல்ல குறையாத அட்சய பாத்திரம்னா அது கத்திரிக்காய் தான். இங்க பாருங்க கத்திரிக்காய் இங்க எப்படி காய்ச்சிருக்கு அப்படின்ட்டு. அங்க பாருங்க, அங்கேயும் ஒரு கத்திரிக்காய் இருக்கு. இந்த பாருங்க, இங்கேயும் கத்திரிக்காய் இருக்கு. இது மாரி தோட்டத்துல நெறைய செடிகள்ல நெறைய கத்திரிக்காய் இருக்கு. இலைகளுக்கு நடுவுல இருக்கிறது உங்களுக்கு தெரியாதுன்னு நெனைக்கிறேன். பூக்களும் அதிகமா இருக்கு. பூத்துக்கிட்டு தான் இருக்கு. இதுல வந்துட்டு நம்ம ஆடிப்பட்டத்துக்கு வச்ச செடிகளே இதெல்லாம் வந்து ஆடிப்பட்டத்துக்கு வச்ச செடிகள். இந்த செடிகள் எல்லாமே இன்னும் காய்ச்சிக்கிட்டு இருக்கு. பின்னாடி இருக்கிறதெல்லாம் தைப்பட்டத்துக்கு வச்ச செடிகள். அந்த செடிகளும் காய்ச்சிக்கிட்டு இருக்கு. பக்கத்திலேயே பாருங்க திராட்சை கொடி எல்லாம் பெருசா வளர்ந்து நல்லா செழிப்பமா வளர ஆரம்பிச்சிருச்சு. ஆக எப்படியோ ஓரளவு இந்த செடிகளையெல்லாம் காப்பாத்தி இந்த வெயில்லேருந்து மீட்டு கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். இன்னும் 1 மாசம் 1 1/2 மாசத்துக்கு தான் வெயில் இருக்கும். நிச்சயமா காப்பாத்திரலாம். ஓரளவுக்கு செடிகள் எல்லாம் நல்லாவே தான் இருக்கு. ஆக இதோட இந்த வீடியோவ முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.